உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. முதலில் மேசம். இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் நீசம் நீங்கி தனது சொந்த ராசியில் நின்று மேசராசியை பார்வையிடுகின்றார். அவர் 2ஆம் இடத்துக்கு உரியவர் என்பதாலும் அவர் பலம் பெற்றிருப்பதாலும் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். 2இல் குரு இருப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். 3இல் உள்ள செவ்வாய் தைரியத்தையும் வெற்றியையும் தரும். 5ஆம் இடத்திலிருந்து புதன் தனது சொந்த ராசியில் பலம் பெற்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் பெறுகின்றார். இதனால் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படும். நினைத்தது நிறைவேறும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஐடி தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பு உண்டு. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை. 12இல் ராகு இருப்பதால் இன்னும் தீவிரமாக உங்கள் உடல்நிலை கவனிக்க வேண்டும். மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதை குறைக்க முடியாது. பரிகாரம்: 12இல் ராகு இருப்பதால் ஞாயிறு அன்று ராகு காலத்தில் விளக்கு போட்டு துர்க்கையை வணங்குங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் தனது சொந்த ராசியில் இருப்பது சிறப்பு. 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம். 10இல் சனி பலமாக இருப்பதாலும் 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் உங்களுக்கு சில நன்மைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் வாய்ப்புண்டு. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு. உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். பெரும்பாலான கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு எதிர்த்தன்மையில் இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனக்கவலைகளும் சோம்பலும் மனதை வாட்டும். சோம்பல் அலைக்கழிக்கும். 2இல் செவ்வாய் இருப்பதால் எடுத்ததற்கெல்லாம் கோபம் வரும். 5இல் உள்ள கேது பிள்ளைகள் விஷயத்தில் கவலைகளை ஏற்படுத்தும். 22/9/2024 முதல் 24/9/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ராசியில் ஜென்மகுரு இருப்பதால் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். ராசியில் செவ்வாய் இருப்பதும் 5க்குரிய சுக்கிரன் 5இல் ஆட்சி பலம் பெறுவதும் சிறப்பு. சுக்கிரனுடைய பலத்தால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கடந்து போன வாய்ப்புகளும் திரும்ப கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். உணவு மற்றும் ஆடம்பர தொழில்கள் நல்ல லாபத்தை தரும். பக்தி அதிகரிக்கும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் சனி பலமாக இருப்பதால் தொழில் பலம் சிறப்பாகவே இருக்கும். ராகு பகவான் 10இல் சிறப்பாக இருப்பதால் புதிய யுக்திகளை வியாபாரத்தில் கையாள்வீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பற்றிய கவலைகளும் வழக்குகளும் இழுத்தடிக்கும். 12இல் குரு இருப்பதால் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. 24/9/2024 முதல் 26/9/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தினம் சூரிய காயத்ரி சொல்லுங்கள். அடுத்தது கடகம். சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 11இல் குரு இருந்து உங்கள் வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். 5ஆம் இடத்தையும் அவர் பார்வையிடுவது சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். தொழில் வருமானம் சிறப்படையும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு. புது வீடு கட்டும் யோகம் உண்டு. 5இல் கேது பலம் பெற்றிருப்பதால் மருத்துவ செலவுகள் குறையும். தெய்வ தரிசனங்கள் கிடைக்கும். சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாகும். 12இல் செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவுகளில் கவனம் தேவை. கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். முன்கோபம் அதிகரிக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதால் பிரச்சனைகள் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் நேரலாம். 26/9/2024 முதல் 28/9/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அஷ்டமச்சனி நடப்பதால் ஒருமுறை திருநள்ளாறு சென்று வாருங்கள். சனிக்கிழமை எள் கலந்த சாதம் காக்கைக்கு வையுங்கள். அடுத்தது சிம்மம். ராசிக்குரிய சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவரோடு புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த அமைப்பு பரம சௌக்கியத்தை தரும். எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்பு தரும். புதிய வீடு கட்டும் யோகம் சிலருக்கு உண்டு. 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் தொட்டது துளங்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது மிகச் சிறப்பான பலனை தரும். அதுவும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நல்லது.
தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய பாதையை காட்டும். குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் குடும்ப உறவுகளில் கவனம் தேவை. தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவினர்கள் வழியில் மனஸ்தாபங்கள் இருக்கும். வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக செல்ல வேண்டும். பரிகாரம்: கண்டகச்சனி நடப்பதால் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. அடுத்தது கன்னி. ராசியிலே சூரியனும் ராசிநாதன் புதனும் இணைந்திருக்கின்றார்கள். தன குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார். மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருப்பதாக பொருள். பணவரத்து நன்றாகவே இருக்கும். வெளியூர் பிரயாணங்களால் ஆதாயம் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் எந்த பிரச்சனையையும் மிக எளிதாக கடந்து வந்து விடுவீர்கள் என்பதே உங்களுக்கான மிகப்பெரிய ஏற்றம். சிந்தித்தால் தெளிவு ஏற்படும். அதன் மூலமாக புதிய வழிகளும் வெற்றிகளும் உண்டு. சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பணம் கையில் தங்கும். ராசிக்குள் எதையும் மறைக்கக்கூடிய கேது பகவான் இருப்பதால் ஏதோ ஒரு மனக்கவலை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் உங்கள் காரியங்களில் அவ்வப்பொழுது முடக்கம் ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்களாக போய் மாட்டிக்கொள்வீர்கள். தந்தை மகன் உறவுகள் கருத்து வேறுபாடுகள் உண்டு. கவனம் தேவை. பரிகாரம்: ராசியில் கேது, 7இல் ராகு இருப்பதால் அருகிலுள்ள புற்றுமாரியம்மன் கோவிலில் விளக்கிட்டு வழிபடுங்கள். அடுத்தது துலாம். ராசிக்குள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் ராகு உங்கள் வெற்றிக்கு துணை நிற்கும் அமைப்பில் இருக்கின்றார். கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைத்தபடி குடும்பத்தில் நடக்க வாய்ப்பு அதிகரிக்கும். வீட்டை மாற்றி புதிய வசதியான வீட்டில் குடியேறும் வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்தில் ஞானக்காரகனாக கேது விளங்குவதால் தெய்வ பக்தியும் கோயில் தரிசனமும் உண்டு. நீண்ட தூர பயணங்கள் நிகழும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தகவல் தொழில்நுட்பத் துறையினர் ஏற்றம் பெறுவார்கள். 12இல் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். தலைவலி, ஜுரம், தோல் நோய்கள் தாக்க வாய்ப்புண்டு. சந்திராஷ்டமம்: 22/9/2024 காலை 5:59 முதல் 24/9/2024 காலை 9:43 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பகவான் கண்ணனை வெண்ணெய் சாற்றி வழிபடுங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் இருந்தாலும் குரு ராசியை பார்ப்பது சிறப்பு. கேது 11ஆம் இடத்தில் இருப்பதும் சாதகமானது. புதனும் சூரியனும் 11ஆம் இடத்தில் இணைந்து யோகம் பெறுவது சிறப்பான பலனை தரும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது உங்கள் சந்தோஷத்தை அதிகரிக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். புதிய வீடு, மனை, சொத்துகள் வாங்கும் யோகமும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து நிம்மதியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் உள்ள சனியால் அவ்வப்பொழுது உடல்நிலையில் சில பின்னடைவுகள் ஏற்படும். எல்லாம் இருந்தும் சரியான நேரத்தில் அனுபவிக்க முடியாத வெறுமை ஏற்படும். ராசிநாதன் அஷ்டமத்தில் மறைவதால் எந்த அவசர முடிவுகளையும் இப்பொழுது எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டமம்: 24/9/2024 காலை 9:44 மணி முதல் 26/9/2024 மாலை 4:59 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்குங்கள். சிவப்பு மலர்கள் சாற்றி வழிபடுங்கள். அடுத்தது தனுசு. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது சிறப்பு. பஞ்சமாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதும் சாதகமான அமைப்பு. 3ஆம் இடத்தில் பலமாக சனி அமர்ந்திருக்கின்றார். தொழில், வியாபாரம் நல்ல லாபத்தை தரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் முன்னேறும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு. திருத்தல தரிசனம் செய்யும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ராசிக்கு 11இல் சுக்கிரன் பலமாக இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் நல்ல விதமாக அமையும். 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சிறு உடல் தொந்தரவுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. 6இல் ராசிநாதன் இருப்பதால் நீங்களே சில பிரச்சனைகளை கிளப்பி அதனால் தொந்தரவுகள் அனுபவிக்கும்படி ஆகிவிடும் என்பதால் வார்த்தைகளிலும் செயலிலும் கவனம் தேவை. சந்திராஷ்டமம்: 26/9/2024 மாலை 5 மணி முதல் 29/9/2024 அதிகாலை 3:24 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: 6இல் குரு, 7இல் செவ்வாய் என்பதால் வியாழக்கிழமை அருகிலுள்ள சிவாலயம் சென்று வழிபடுங்கள். அடுத்தது மகரம்.
சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 3ஆம் வீட்டில் ராகு இருப்பது மற்ற கிரக தோஷங்களால் ஏற்படும் பாதகங்களை ஓரளவு தடுக்கும் என்பதால் உங்கள் கவனமும் புத்தியும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நல்ல விதமாக எதிர்கொள்ளும் ஆற்றலை தரும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதும் சாதகமான அம்சங்கள். தொழில் வியாபார விருத்தி உண்டு. கொடுக்க வேண்டிய கடன் அடைபடும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும். புதிய வாகன யோகம், வீடு கட்டும் யோகம் உண்டு. சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தை பிள்ளை ஒற்றுமை குறையலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் சிறிய சிறிய பிரச்சனைகளும் தவறான புரிதல்களும் குடும்பத்தில் ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை குறையும் வாய்ப்பு உண்டு என்பதால் கவனம் தேவை. பரிகாரம்: குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். கோயில் பிரகாரத்தை மனமுருகி வலம் வாருங்கள். நன்மைகள் சேரும். அடுத்தது கும்பம். இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்கு வருகின்றார். சுகாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஏறி பலம் பெறுவதும் உங்கள் வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுவதும் நல்ல அமைப்பு. கலை தொழில்கள் சிறப்படையும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவு திறக்கும். ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலை பொருள்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் உண்டு. கடன் சுமைகள் குறையும். பொருளாதார விருத்தி அடையும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. அஷ்டமத்தில் சூரியன் புதன் இருப்பதால் யாருடனும் பகை கொள்ள வேண்டாம். தந்தை பிள்ளை வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஜென்மச்சனி என்பதால் கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் உண்டு. எதையும் அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம். பரிகாரம்: ஜென்மச்சனி என்பதால் பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்கள். லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். வாழ்வில் துன்பங்கள் குறையும். அடுத்தது மீனம். சுகஸ்தானத்தில் செவ்வாயும் வெற்றி ஸ்தானத்தில் குருவும் 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கும் அமைப்பு சிறப்பு. ஆயினும் பெரும்பாலான கிரகங்கள் எதிர்மறையில்தான் இருக்கின்றன. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைப்பது போல உங்கள் மனக்கவலைக்கு சில ஆறுதல்கள் உண்டு. குரு லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் லாபங்களில் பெரிய நஷ்டம் இருக்காது. ஓரளவு தேவையான பணம் கைக்கு கிடைத்துவிடும். அதற்கேற்ற செலவுகளும் உண்டு. சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவுகளிடம் கவனம் தேவை. முன்கோபம் அதிகரித்து வாய் வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை செய்து கொள்ள வேண்டாம். மருத்துவ செலவுகள் ஒன்று விட்டு ஒன்று வந்து கொண்டே இருக்கும். புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். திருமண வாய்ப்புகளில் சிறு தடங்கல்கள் உண்டு என்பதால் கவனம் தேவை. பரிகாரம்: பள்ளி கொண்ட பெருமாள் கோயிலை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்கள். முடிந்த போதெல்லாம் பௌர்ணமி விரதத்தை கடைபிடிங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.